ஒரு காலத்தில் உலகின் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்களே ஒரு பந்து வீச்சாளரை எதிர்கொள்ள தயங்கினார்கள். அவன் வீசிய ஒவ்வொரு பந்தும் ஒரு புதிர். அது கூக்லியா, ஆஃப் பிரேக்கா அல்லது பேட்ஸ்மேனுக்கே புரியாத கேரம் பந்தா? அந்த பந்து வீச்சாளரின் பெயர் அஜந்தா மெண்டிஸ். இலங்கை அணியின் இந்த மர்ம சுழற்பந்து வீச்சாளரை எதிர்கொள்வது என்பது அன்றைய காலகட்டத்தில் உலகின் முன்னணி பேட்ஸ்மேன்களுக்கே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இந்தியாவின் முன்னணி பேட்ஸ்மேன்கள் கூட அவருடைய பந்து வீச்சில் தடுமாறியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த மர்ம பந்து வீச்சாளரே இந்தியாவின் ஒரு அதிரடி வீரரை எதிர்கொண்டு மிகப்பெரிய தவறு செய்தார். அந்த வீரர் வீரேந்திர சேவாக். சேவாக் மட்டுமில்லை, அவருடன் இணைந்தார் யுவராஜ் சிங். அன்று இந்த இருவரும் இணைந்து ஆடிய அந்த ஆட்டம் அஜந்தா மெண்டிஸின் பந்து வீச்சு மீதான உலகத்தின் பார்வையையே மாற்றியது. எந்த பந்து வீச்சாளரின் முன்னால் பெரிய பெரிய பேட்ஸ்மேன்களே தடுமாறினார்களோ அதே மெண்டிஸை சேவாக் தனது மட்டையால் அப்படி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய மர்ம பந்து வீச்சின் மீதான பயம் இந்திய அணிக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியது. ஆனால் மெண்டிஸின் அந்த மர்ம பந்து வீச்சை சேவாக் எப்படி உடைத்தார்? அதை தெரிந்து கொள்ள நாம் அந்த நாளுக்கு திரும்பி போக வேண்டும். இந்தியா இலங்கை சுற்றுப்பயணத்தில் இருந்தது. இரு அணிகளுக்கும் இடையே ஒருநாள் போட்டித் தொடர் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தார். இந்தியாவின் தொடக்க வீரர்களாக களமிறங்கியது சச்சின் டெண்டுல்கர் மற்றும் வீரேந்திர சேவாக். அந்த காலகட்டத்தில் உலக கிரிக்கெட்டின் மிக ஆபத்தான தொடக்க ஜோடிகளில் ஒன்று. ஒருபுறம் சச்சின் தனது அற்புதமான டைமிங்கால் பந்து வீச்சாளர்களை சிதறடிப்பார். மறுபுறம் சேவாக் முதல் பந்திலிருந்தே பந்து வீச்சாளர்களை தாக்க தொடங்கிவிடுவார். இலங்கை அணிக்காக புதிய பந்தை கையில் எடுத்திருந்தார் நுவான் குலசேகரா. பந்தை இருபுறமும் ஸ்விங் செய்யக்கூடிய அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். முதல் பந்தையே சேவாக் தேர்ட் மேன் திசையில் தட்டி ஒரு ரன் எடுத்தார். அந்த ஒரு ரன்னே அவருடைய எண்ணத்தை தெளிவாக சொல்லிவிட்டது. இன்று பாதுகாப்பாக விளையாடும் நாள் அல்ல, தாக்கி பறக்கவிடும் நாள். அடுத்த ஓவரில் திலாரா பெர்னாண்டோ பந்து வீச வந்தார். அவரது பந்தை எதிர்கொண்ட சச்சின் தனது கால்களை அழகாக நகர்த்தி லாங் ஆன் திசைக்கு மேலாக தூக்கி அடித்தார். பந்து எல்லைக்கோட்டை தாண்டியது. இலங்கை மண்ணில் போட்டி நடைபெற்றாலும் மைதானம் முழுவதும் ஒரே குரல், சச்சின் சச்சின் சச்சின். ஆனால் அதே ஓவரின் கடைசி பந்து நடுவரின் தவறான தடுமாற்றத்தால் பெர்னாண்டோ சச்சினை LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்தார். சச்சினின் விக்கெட் கிடைத்ததும் இலங்கை வீரர்கள் உற்சாகமாக கொண்டாடினார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள். மறுமுனையில் இன்னும் வீரேந்திர சேவாக் நின்று கொண்டிருந்தார். 2 ஓவர்கள் முடிவில் இந்தியா 2 விக்கெட்டை இழந்து 24 ரன்கள் எடுத்திருந்தது. அடுத்து களமிறங்கினார் கௌதம் கம்பீர். வந்தவுடனேயே ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்டரி, அடுத்த பந்திலேயே பாயிண்ட் திசையில் இன்னொரு பவுண்டரி. சச்சினின் விக்கெட்டை வீழ்த்தியதால் உச்சத்தில் இருந்த பெர்னாண்டோவின் நம்பிக்கை 2 பந்துகளில் 2 பவுண்டரிகளால் கீழே இறங்கியது. ஆனால் கிரிக்கெட் சில நேரங்களில் விசித்திரமான விளையாட்டு. அதே ஓவரின் கடைசி பந்தில் சேவாக் நேராக ஒரு அழகான ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடித்தார். பந்து பெர்னாண்டோவின் விரல்களில் பட்டு ஸ்டம்பை தாண்டியது. நான் ஸ்ட்ரைக்கர் முனையில் இருந்த கௌதம் கம்பீர் துரதிர்ஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். 2 பவுண்டரிகளுடன் 10 ரன்கள் எடுத்து கம்பீர் வெளியேறினார். 4 ஓவர்கள் முடிவில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 24 ரன்கள். இலங்கை ரசிகர்கள் உற்சாகத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். அவர்களின் கொண்டாட்டத்தை பார்த்தால் போட்டி முடிந்துவிட்டது போலவே இருந்தது. ஆனால் இந்தியாவிடம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருந்தது. அதுதான் யுவராஜ் சிங். யுவராஜ் வந்த 2வது பந்திலேயே பாயிண்ட் திசையில் ஒரு அற்புதமான பவுண்டரி. சிறிது நேரத்திலேயே பெர்னாண்டோவின் பந்தை அழகான ஃபிளிக் ஷாட் மூலம் மீண்டும் எல்லைக்கோட்டுக்கு அனுப்பினார். யுவராஜ் தனது ஆட்டத்தை வேகமாக தொடங்கிவிட்டார் என்பதை இந்திய ரசிகர்கள் அன்று புரிந்து கொண்டனர். மறுபுறம் சேவாகும் தனது வேலையை தொடங்கிவிட்டார். குலசேகராவின் பந்து சேவாக் மட்டையின் வெளிப்புற விளிம்பில் பட்டு பவுண்டரிக்கு சென்றது. குலசேகரா சிரித்தபடி, அது அதிர்ஷ்டம் மட்டும்தான் என்ற அர்த்தத்தில் பார்த்தார். சேவாக் பதில் சொல்லவில்லை. அவர் பதில் சொல்வது வழக்கம் போல, மட்டையால். அடுத்த பந்திலேயே கவர் டிரைவ். பந்து நேராக எல்லைக்கோட்டுக்கு வெளியே. இப்போது இரு முனைகளிலிருந்தும் சேவாகும் யுவராஜும் இலங்கை பந்து வீச்சாளர்களை தாக்கத் தொடங்கிவிட்டனர். பெர்னாண்டோ வீசிய ஷார்ட்டர் லென்த் பந்தை யுவராஜ் வலிமையான புல் ஷாட் மூலம் பவுண்டரிக்கு அனுப்பினார். 8 ஓவர்கள் முடிவில் இந்தியாவின் ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 52 ரன்கள்.
2 விக்கெட்டுகளை விரைவாக இழந்திருந்தாலும் இந்தியா மீண்டும் போட்டியின் கட்டுப்பாட்டை தன் கையில் எடுத்திருந்தது. குலசேகரா மீண்டும் பந்து வீச வந்தார். சேவாகை தொடர்ந்து சீண்டிக் கொண்டிருந்தார். ஆனால் சேவாகை சீண்டினால் என்ன நடக்கும் என்பதை அவர் விரைவில் தெரிந்து கொண்டார். மிடானுக்கு மேலாக ஒரு பவுண்டரி. அடுத்த பந்தில் நேராக ஒரு சக்தி வாய்ந்த ஷாட். மீண்டும் பவுண்டரி. குலசேகராவின் முயற்சிகள் அதிகரிக்க சேவாகின் பதில்களும் அதைவிட கொடூரமாக மாறின. அடுத்த பந்து யார்க்கராக வரவேண்டியது. ஆனால் சேவாக் முன்னே வந்து அதை ஃபுல் டாஸாக மாற்றினார். மிடானுக்கு மேலாக மீண்டும் ஒரு பவுண்டரி. தொடர்ச்சியாக 3 பவுண்டரிகள். இலங்கை அணியின் நம்பிக்கை அங்கேயே குலையத் தொடங்கியது. அதுதான் சேவாக். அவருடைய மட்டை ஒருமுறை பேசத் தொடங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய பந்து வீச்சாளராக இருந்தாலும் சரி, அந்த நாளில் அவருடைய பந்துகள் கூட சாதாரணமாக தோன்றிவிடும். 10 ஓவர்கள் முடிவில் இந்தியா 2 விக்கெட்டுக்கு 68 ரன்கள். சேவாகும் யுவராஜும் முழுமையாக நிலை பெற்றுவிட்டனர். அப்போதுதான் இலங்கை கேப்டன் மஹேலா ஜெயவர்தனே தனது மிகப்பெரிய ஆயுதத்தை களத்தில் இறக்கினார். அஜந்தா மெண்டஸ். அந்த காலத்தில் அவரது மர்ம பந்துகளை எதிர்கொள்ள இந்திய பேட்ஸ்மேன்களால் கூட சரியாக வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனாலோ என்னவோ போட்டிக்கு முந்தைய நாள் மெண்டஸ் இந்திய பேட்ஸ்மேன்களை பற்றி மிகுந்த நம்பிக்கையுடன் பேசியிருந்தார். ஆனால் அவரது அந்த நம்பிக்கைக்கு முதல் பதிலை கொடுத்தது யுவராஜ் சிங். மெண்டஸின் 2வது பந்திலேயே மிட் ஆஃப் மேலாக ஒரு அற்புதமான லாஃப்டட் ஷாட். பந்து எல்லை கோட்டுக்கு வெளியே. அந்த ஒரு பவுண்டரியே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டது. இந்திய பேட்ஸ்மேன்கள் இன்று மெண்டஸை பார்த்து பயப்படப் போவதில்லை. அடுத்த ஓவரில் யுவராஜ் மீண்டும் பவுண்டரி. அதே ஓவரின் 4வது பந்தில் கெட்ஷாட். மீண்டும் 4 ரன்கள். மெண்டஸின் முதல் ஓவர் நீண்ட நேரம் தொடரவில்லை. ஒரே ஓவருக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார். மீண்டும் பெர்னாண்டோ பந்து வீச வந்தார். ஆனால் யுவராஜ் அவரையும் கவர் டிரைவ் மூலம் வரவேற்றார். அன்று யுவராஜின் ஆட்டத்தில் ஒரு தனிச்சிறப்பு இருந்தது. அவருடைய அதிரடி ஷாட்கள் மட்டுமல்ல, அவருடைய கவர் டிரைவ்களும் கண்களை கவர்ந்தன. மறுமுனையில் நின்ற சேவாக் கூட யுவராஜின் ஆட்டத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். அடுத்த ஓவரில் ஃபிளிக். மீண்டும் பவுண்டரி. யுவராஜ் பேட்டிங் செய்ததை பார்த்தால் அவர் சர்வதேச கிரிக்கெட்டின் மிகப்பெரிய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்கிறார் என்ற உணர்வே வரவில்லை. 15வது ஓவரில் இன்னொரு பவுண்டரி. அதன் மூலம் இந்தியாவின் ஸ்கோர் 100 ரன்களை தொட்டது. அந்த ஓவரின் கடைசி பந்தில் 1 ரன் எடுத்த யுவராஜ் வெறும் 40 பந்துகளில் தனது 39வது ஒருநாள் அரை சதத்தை பதிவு செய்தார். அரை சதம் முடிந்தவுடன் அடுத்த பந்திலேயே லாஃப்டட் ஷாட். மீண்டும் பவுண்டரி. அரை சதத்திற்கு பிறகு யுவராஜின் ஆட்டம் இன்னும் வேகம் எடுத்தது. பவுண்டரி மீது பவுண்டரி. பவுலிங் பவர் பிளேயில் இந்தியா 50 ரன்களை சேர்த்தது. சேவாக் யுவராஜ் கூட்டணி சதக் கூட்டணியை கடந்தது. 16 ஓவர்கள் முடிவில் இந்தியா 2 விக்கெட்டுக்கு 158 ரன்கள். இப்போது இந்தியா மிகப்பெரிய ஸ்கோரை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. சேவாக் மீண்டும் மெண்டிஸின் தலைக்கு மேலாக ஒரு லாஃப்டட் ஷாட். மீண்டும் பவுண்டரி. அடுத்த ஓவரில் முரளிதரனின் பந்தை இன்சைட் அவுட் ஷாட் மூலம் எல்லை கோட்டுக்கு அனுப்பினார். அன்று மெண்டிஸும் முரளிதரனும் இருவருமே சேவாக் யுவராஜ் ஜோடியின் முன்னால் பதிலில்லாமல் நின்றனர். ஜெயவர்தனேவின் கவலை அதிகரித்துக் கொண்டே போனது. அவர் அடுத்ததாக சனத் ஜெயசூர்யாவை பந்து வீச அழைத்தார். ஆனால் யுவராஜ் அவரையும் தனது வழக்கமான அதிரடி ஷாட்டால் வரவேற்றார். மிட் விக்கெட் மேலாக பந்து பறந்தது. மைதானத்தில் இந்திய ரசிகர்கள் உற்சாகத்தில் கத்தினர். பல இடங்களில் திரங்கா அசைந்தது. 25 ஓவர்கள் முடிவில் இந்தியா 2 விக்கெட்டுக்கு 191 ரன்கள். இந்தியா மிகப்பெரிய ஸ்கோரை நோக்கி செல்கிறது என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. சேவாக் ஒரு புல் ஷாட் மூலம் இன்னொரு பவுண்டரி. யுவராஜ் ஒரு அற்புதமான லேட் கட் மூலம் மீண்டும் பவுண்டரி. முரளிதரன் போன்ற உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளர் கூட அன்று பயனற்றவராக தெரிந்தார். இப்போது இருவரும் தங்களது சதத்தை நெருங்கிவிட்டனர். அடுத்த ஓவரில் யுவராஜ் 1 ரன் எடுத்தார். அவ்வளவுதான். யுவராஜ் சிங் தனது 11வது ஒருநாள் சதத்தை நிறைவு செய்தார். அவரது முகத்தில் தெரிந்த அந்த உணர்ச்சி, அவரது ஆக்கிரோஷமான கொண்டாட்டம், ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த சச்சினுடன் அவர் செய்த சைகை உரையாடல் அந்த சதம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. முரளிதரன், மெண்டிஸ் போன்ற பந்து வீச்சாளர்களை எதிர்கொண்டு கடினமான சூழலில் வந்த அந்த சதம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான சாதனை. ஆனால் யுவராஜ் அங்கேயே நிற்கவில்லை. அடுத்த பந்திலேயே மீண்டும் பவுண்டரி. இப்போது மறுமுனையில் இருந்த சேவாகின் முறை. மெண்டிஸின் பந்தை லேட் கட் செய்து 2 ரன்கள் எடுத்தார். அதன் மூலம் சேவாகும் தனது 10வது ஒருநாள் சதத்தை நிறைவு செய்தார். 75 பந்துகளில் சதம். சதம் அடித்தவுடன் சேவாக் காற்றில் குதித்து கொண்டாடிய அந்த காட்சி மெண்டிஸுக்கும் இலங்கை அணிக்கும் ஒரு நேரடியான பதில் போல இருந்தது.
உன் பந்துவீச்சு எவ்வளவு மர்மமானதாக இருந்தாலும் என் மட்டை அதைவிட வேகமாக பேசும் என்று. சேவாகின் அந்த சதம் இலங்கை அணியை முழுமையாக அழுத்தத்திற்குள் கொண்டு வந்தது. இப்போது இலங்கை வீரர்கள் பதற்றத்தில் தவறுகளை செய்யத் தொடங்கினர். ஆனால் அவர்களுக்கு ஒரு விக்கெட் தேவைப்பட்டது. அந்த விக்கெட்டை இறுதியில் முரளிதரன் பெற்றுக் கொடுத்தார். யுவராஜ் பாயிண்ட் திசையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். ஆனால் வெளியேறுவதற்கு முன் 95 பந்துகளில் 116 ரன்கள், 17 பவுண்டரிகள், மேலும் சேவாகுடன் இணைந்து 221 ரன்களின் மாபெரும் கூட்டணி. 31.5 ஓவர்களில் இந்தியா 4 விக்கெட்டுக்கு 245 ரன்கள். அடுத்து கேப்டன் மகேந்திர சிங் தோனி களமிறங்கினார். ஆனால் மறுமுனையிலிருந்த சேவாகின் வேகம் மட்டும் குறையவில்லை. குலசேகரா ஒரு பவுன்சர் வீசினார். சேவாக் அதை விக்கெட் கீப்பரின் தலைக்கு மேலாக ஸ்கூப் செய்து பவுண்டரிக்கு அனுப்பினார். ஜெயவர்தனேவின் முகத்தில் அதிர்ச்சி. அதற்கு பிறகு ஃபிளிக், மீண்டும் பவுண்டரி. அன்று சேவாகை ஆட்டமிழக்கச் செய்ய இலங்கை பந்துவீச்சாளர்களிடம் ஒரே ஒரு வழிதான் இருந்தது போல் தோன்றியது. அவரே ஏதாவது தவறு செய்ய வேண்டும். அந்த தருணம் வந்தது. வேகமாக ஒரு ரன் எடுக்க முயன்ற சேவாக் ரன் அவுட். அன்று அவரை வீழ்த்த இலங்கை அணியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே வழி அதுதான் போலிருந்தது. ஆனால் வெளியேறுவதற்கு முன் சேவாக் செய்த சேதம் மிகப்பெரியது. 90 பந்துகளில் 116 ரன்கள், 17 பவுண்டரிகள். அவருடைய அதிரடி ஆட்டம் இலங்கை அணியின் பந்துவீச்சு தாக்குதலின் முதுகெலும்பையே உடைத்துவிட்டது. குறிப்பாக அஜந்தா மெண்டிஸின் மர்ம பந்துவீச்சின் மீதான அந்த பயம் அன்று சேவாகின் மட்டையால் முற்றிலுமாக உடைக்கப்பட்டது. 35 ஓவர்கள் முடிவில் இந்தியா 4 விக்கெட்டுக்கு 265 ரன்கள். அடுத்து சுரேஷ் ரெய்னா களமிறங்கினார். சேவாக் வெளியேறியதும் இந்தியாவின் ரன் வேகம் சற்று குறைந்தது. அடுத்த 17 பந்துகளில் இந்தியா வெறும் 8 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஒரு கணம் இலங்கை மீண்டும் போட்டிக்குள் வருமா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் 38வது ஓவரின் கடைசி பந்தில் ரெய்னா 3வது மனிதர் திசையில் ஒரு பவுண்டரி அடித்தார். அழுத்தம் கொஞ்சம் குறைந்தது. ஆனால் அடுத்ததாக மீண்டும் பந்து மெண்டிஸின் கையில். இந்த முறை அவர் சுரேஷ் ரெய்னாவை ஸ்டம்பிங் செய்து வெளியேற்றினார். 38.3 ஓவர்களில் இந்தியா 277 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. ஒரு கட்டத்தில் இந்தியா 400 ரன்களை எளிதாக கடக்கும் போல இருந்தது. ஆனால் இலங்கை பந்துவீச்சாளர்கள் இறுதி கட்டத்தில் மீண்டும் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தனர். இப்போது யூசுப் பதான் களமிறங்கினார். முரளிதரன், மெண்டிஸ், இப்படிப்பட்ட பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக உடனடியாக அதிரடியாக விளையாடுவது எளிதல்ல. ஆனால் இன்னும் 11.3 ஓவர்கள் இருந்தன. சனத் ஜெயசூர்யா பந்து வீச வந்தார். யூசுப் பதான் தனது வருகையை அறிவித்தார். லாங் ஆன் மேலாக ஒரு மிகப்பெரிய சிக்ஸர். அதற்கு பிறகு பின்காலில் நின்று ஒரு சக்தி வாய்ந்த ஷாட். மீண்டும் பவுண்டரி. 45 ஓவர்கள் முடிவில் இந்தியா 5 விக்கெட்டுக்கு 309 ரன்கள். இப்போது கடைசி 5 ஓவர்கள். தோனியும் யூசுப் பத்தானும் முழு வேகத்தில் ஆட வேண்டிய நேரம். மெண்டிஸ் மீண்டும் பந்து வீச வந்தார். முதல் பந்திலேயே யூசுப் பதான் ஸ்லாக் ஸ்வீப், மிகப்பெரிய சிக்ஸர். அடுத்த ஓவரில் மட்டையின் உள்புற விளிம்பில் பட்டு பந்து பவுண்டரிக்கு சென்றது. அதிர்ஷ்டமும் யூசுப் பத்தானுக்கு கை கொடுத்தது. மறுபுறம் தோனி தனது புகழ்பெற்ற ஹெலிகாப்டர் ஷாட்டை ஆடினார். பந்து வீச்சாளரின் தலைக்கு மேலாக பறந்து எல்லைக்கோட்டை தாண்டியது. மைதானம் முழுவதும் இந்திய ரசிகர்களின் உற்சாகம். திரங்காக்கள் அசைந்தன. யூசுப் மீண்டும் ஒரு நேரடி சக்தி வாய்ந்த ஷாட். மீண்டும் பவுண்டரி. அதற்கு பிறகு லாங் ஆன் மேலாக ஒரு மிகப்பெரிய சிக்ஸர். வெறும் 33 பந்துகளில் அரை சதம். கடைசி ஓவரிலும் கவர் திசைக்கு மேலாக ஒரு லாஃப்டட் ஷாட். மீண்டும் பவுண்டரி. 50 ஓவர்கள் முடிவில் இந்தியா 363 ரன்கள். யூசுப் பதான் 38 பந்துகளில் 59 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தோனி 45 பந்துகளில் 35 ரன்களுடன் களத்தில் இருந்தார். ஆனால் இந்த இன்னிங்ஸில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சேவாக். அவரை சீண்டிய மெண்டிஸா முழு ஸ்பெல்லை கூட வீச முடியவில்லை. 9 ஓவர்களில் 64 ரன்கள். இந்திய பேட்ஸ்மேன்கள் அவரது மர்ம பந்து வீச்சின் மாயையை முழுமையாக உடைத்துவிட்டனர். ஆனால் போட்டி இன்னும் முடிவடையவில்லை. 363 ரன்கள் என்பது மிகப்பெரிய இலக்கு. ஆனால் இலங்கை அணியிடம் இருந்தது சாதாரண பேட்டிங் வரிசை அல்ல. தில்ஷான், ஜெயசூர்யா, சங்கக்காரா, ஜெயவர்தனே இப்படி வெடிக்கும் திறன் கொண்ட பேட்ஸ்மேன்கள் நிறைந்த அணி.
இலங்கை தனது இலக்கை துரத்தத் தொடங்கியது. சனத் ஜெயசூர்யாவும் தில்ஷானும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். இந்தியாவின் புதிய பந்தை கையில் எடுத்திருந்தார் ஸ்விங் பந்து வீச்சின் சுல்தான் ஜாகிர்கான். முதல் ஓவரிலேயே தில்ஷான் பவுண்டரி அடித்தார். ஆனால் அடுத்த ஓவரில் பிரவீன்குமார் சனத் ஜெயசூர்யாவை போல்டாக்கினார். இலங்கை ரசிகர்களின் உற்சாகம் ஒரே நொடியில் அமைதியானது. அடுத்து களமிறங்கினார் குமார் சங்கக்காரா. சில பந்துகளுக்கு பிறகு கவர் டிரைவ், மீண்டும் ஒரு அற்புதமான ஸ்ட்ரெயிட் டிரைவ். மறுபுறம் தில்ஷானும் தனது அதிரடி ஆட்டத்தை தொடங்கினார். பிரவீன்குமாரின் குட்டை பந்தை புல் செய்து பவுண்டரி. அடுத்த பந்திலும் மீண்டும் பவுண்டரி. இப்போது இலங்கை ரசிகர்கள் மீண்டும் உற்சாகமடைந்தனர். ஈஷாந்த் சர்மா பந்து வீச வந்தார். அவருடைய பந்தையும் தில்ஷான் கட் செய்து பவுண்டரிக்கு அனுப்பினார். இலங்கை 50 ரன்களை தாண்டியது. தில்ஷான் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் ஜாகிர்கான் மீண்டும் வந்தார். ஒரு அற்புதமான பந்து. தில்ஷானின் ஸ்டம்புகள் சிதறின. அந்த விக்கெட் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை ஜாகிரின் கொண்டாட்டமே சொல்லிவிட்டது. 51 ரன்களுக்குள் இலங்கையின் 2 தொடக்க வீரர்களும் வெளியேறினர். அடுத்து களமிறங்கினார் கேப்டன் மகேலா ஜெயவர்தனே. வந்தவுடனேயே ஸ்லிப் பகுதியின் மேலாக ஒரு பவுண்டரி. மறுபுறம் சங்கக்காராவும் தனது அற்புதமான டிரைவுகளால் இலங்கைக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார். 2 அனுபவ வீரர்களும் சேர்ந்து இலங்கை இன்னிங்ஸை மீண்டும் கட்டமைத்தனர். ஜெயவர்தனே ஒரு ஓவரில் தொடர்ந்து 3 பவுண்டரிகள் அடித்தார். ஒரே ஓவரில் 3 பவுண்டரிகள். அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். இலங்கை இன்னும் சரணடையவில்லை. 15 ஓவர்கள் முடிவில் இலங்கை 2 விக்கெட்டுக்கு 99 ரன்கள். போட்டி இன்னும் திறந்த நிலையிலேயே இருந்தது. இலங்கை பேட்டிங் பவர் பிளே எடுத்தது. சங்கக்காரா ஜாகிர்கானின் முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்தார். இருவருக்கும் இடையிலான கூட்டணி 50 ரன்களை தாண்டியது. இந்தியாவுக்கு உடனடியாக ஒரு விக்கெட் தேவைப்பட்டது. தோனி மீண்டும் பந்தை பிரவீன்குமாரிடம் கொடுத்தார். அவர் ஏமாற்றவில்லை. மகேலா ஜெயவர்தனேவை சேவாகின் கைகளில் கேட்ச் கொடுக்கச் செய்தார். 18.2 ஓவர்களில் இலங்கை 3 விக்கெட்டுக்கு 118 ரன்கள். இப்போது இலங்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை குமார் சங்கக்காரா. அவருடன் களத்தில் இருந்தார் காடம்பி. ஆனால் ரன் ரேட் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. 8 ரன்களுக்கு மேல் ஒரு ஓவருக்கு தேவைப்பட்டு கொண்டிருந்தது. இருந்தாலும் சங்கக்காராவும் காடம்பியும் போராடி கொண்டிருந்தனர். இருவரும் இடதுகை பேட்ஸ்மேன்கள். தோனி ஒரு முடிவெடுத்தார். பந்தை வீரேந்தர் சேவாகிடம் கொடுத்தார். பேட்டிங்கில் இலங்கை பந்து வீச்சாளர்களை சிதைத்த சேவாக் இப்போது பந்திலும் தாக்கத் தொடங்கினார். தனது 2வது பந்திலேயே காடம்பியை ஷார்ட் தேர்ட் மேனில் யுவராஜ் சிங்கிடம் கேட்ச் கொடுக்கச் செய்தார். இலங்கை 132 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள். அடுத்ததாக கபுகேதரா களமிறங்கினார். ஆனால் பிரக்யான் ஓஜா அடுத்த ஓவரிலேயே அவரை போல்டாக்கினார். பார்த்து கொண்டிருக்கும் போதே இலங்கை அணியின் பாதி வீரர்கள் பெவினியனுக்கு திரும்பினர். ஆனால் இன்னும் ஒரு பெரிய தடையாக இருந்தவர் சங்கக்காரா. அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். ஆனால் ஓஜா அவரையும் வீழ்த்தினார். இலங்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு யுவராஜ் சிங் பந்து வீச வந்தார். நுவான் குலசேகராவை சச்சின் டெண்டுல்கரிடம் கேட்ச் கொடுக்கச் செய்தார். இப்போது கடைசி விக்கெட்டுக்காக களத்தில் இருந்தவர்கள் அஜந்தா மெண்டிஸ் மற்றும் திலாரா பெர்னாண்டோ ஒரு பவுண்டரி அடித்தார். மீண்டும் சச்சின் பந்து வீச வந்தார். முதல் பந்திலேயே பெர்னாண்டோ மிகப்பெரிய சிக்ஸர். அடுத்த பந்திலும் மீண்டும் ஒரு பவுண்டரி. இலங்கை இன்னும் போராடி கொண்டிருந்தது. ஆனால் அந்த போராட்டத்திற்கும் ஒரு முடிவு இருந்தது. சச்சின் தனது வேகத்தையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி அஜந்தா மெண்டிஸை ரன் அவுட் செய்தார். அதோடு இந்தியா 147 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 116 ரன்கள் விளாசி மேலும் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்திய யுவராஜ் சிங் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய மாற்றம் வேறொன்று. அது அஜந்தா மெண்டிஸின் மர்ம பந்துவீச்சை எப்படி எதிர்கொள்வது என்பதை இந்திய அணி கண்டுபிடித்த நாள். அந்த மாற்றத்தின் முதல் படியை எடுத்தவர் வீரேந்தர் சேவாக். அன்று சேவாக் காட்டிய அந்த பயமில்லா அணுகுமுறை, அதன் தாக்கம் இந்திய அணியின் மற்ற பேட்ஸ்மேன்களிடமும் பரவியது. அதன் பிறகு இந்திய பேட்ஸ்மேன்கள் மெண்டிஸை எதிர்கொள்ளும் விதமே மாறியது. கொஞ்சம் கொஞ்சமாக மெண்டிஸின் மர்ம பந்துவீச்சின் தாக்கம் குறையத் தொடங்கியது. ஒரு காலத்தில் உலகின் முன்னணி பேட்ஸ்மேன்களையே குழப்பிய அந்த பந்துவீச்சாளர் ஒரு நாள் ஒரே ஒரு வீரரின் பயமில்லா அணுகுமுறையால் தனது மர்மத்தை இழந்தார். அந்த வீரர் வீரேந்தர் சேவாக்.
அன்று அவர் அடித்த 116 ரன்கள் வெறும் ஒரு சதம் அல்ல, அது ஒரு பந்து வீச்சாளரின் மீதான பயத்தை உடைத்த இன்னிங்ஸ், ஒரு அணியின் மனநிலையை மாற்றிய இன்னிங்ஸ், ஒரு மர்ம பந்து வீச்சின் ரகசியத்தை உலகுக்கு காட்டிய இன்னிங்ஸ். மெண்டிஸ் தனது பந்துகளால் பேட்ஸ்மேன்களை பயமுறுத்திய காலம் அது. ஆனால் அந்த நாளில் சேவாக் அவரிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாமல் சொல்லிவிட்டார். பந்து எவ்வளவு மர்மமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனம் பயமில்லாமல் இருந்தால் எந்த புதிருக்கும் ஒரு விடை இருக்கும். அன்று சேவாக் தொடங்கிய அந்த போராட்டத்தை யுவராஜ் சிங் தனது 117 ரன்களால் வெற்றி மாற்றினார். இந்தியா 363 ரன்கள் குவித்தது. இலங்கையை 147 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மெண்டிஸின் மாயையை உடைத்தது மற்றும் அந்த தொடரை 3-1 என்ற கணக்கில் வென்றது. கிரிக்கெட்டில் சில ஆட்டங்கள் வெற்றிக்காக மட்டுமே நினைவில் நிற்காது. சில ஆட்டங்கள் ஒரு வீரரின் திறமைக்காக நினைவில் நிற்கும். சில ஆட்டங்கள் ஒரு அணியின் வரலாற்றையே மாற்றிவிடும். ஆனால் இந்த போட்டியா? ஒரு காலத்தில் உலகவே அச்சுறுத்திய ஒரு மர்ம பந்து வீச்சாளரிடம் நாங்கள் உன்னை பார்த்து பயப்பட மாட்டோம் என்று இந்திய கிரிக்கெட் சொன்ன நாள். அந்த பதிலின் முதல் அத்தியாயம் வீரேந்தர் சேவாகின் மட்டையில் எழுதப்பட்டது.